வணக்கம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் அற்புதமான விஷயங்களை இந்த ராசியில் கடக மாதத்தில் பிறந்து விருச்சிக ராசியாக கொண்ட உங்களுக்கு மிக அற்புதமான பலனை தரும். எப்படி அற்புதமான பலனை தரும்? ஐயா 2 கஞ்சி கூடையவள் போய் 8 உட்காந்துருக்கார், எப்படி அற்புதமான பலனை தரும்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்த குரு உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் பாவத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய 3ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அதாவது சுகஸ்தானத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை. இப்படி பார்வையின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான சில விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்க வேலை கிடைக்கும், பிள்ளைங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். சில பேருக்கு தான் கஷ்டம் தரும், எல்லாருக்கும் இல்லை. ஒரு சிலருக்கு சிறப்பான அம்சத்தை குரு போய் எங்கே உட்காந்து பார்க்குறாரு, அந்த மிதுனத்திலிருந்து பார்க்குறாரு. அந்த மிதுனத்திலிருந்து பார்க்கும்போது சூரியனுக்கு 12இல் குரு இருந்தால் என்ன செய்வார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கான பதில் தான் இங்கு செயல்படும். ஒரு கிரகத்திற்கு முன்னோ பின்னோ இருந்தால் அதோட சக்தி எப்படி வெளிப்படும் என்று சொல்றதுக்கு இந்த விருச்சிக மாதத்தில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், இந்த கடக மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ல் குரு பார்வை, அதுக்கு 12 குரு பார்வை. கண்டிப்பாக 2க்கும் 12க்கும் குரு பார்வை இருக்குதுன்னா, 4ஆம் இடத்தையும் பார்க்குதுன்னா, வீடு வாசல் கட்டுறதோ இல்லை ஒரு புது வீடு மாறி போகிறதோ, இல்லை உங்களுடைய ஒரு சிறு இடமாவது கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கி சேர்த்துக்கொள்வதோ, இல்லை இதுவரையும் உங்களுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அப்பா இந்த காரியத்தை நீயே செஞ்சுக்கப்பா, நீயே வச்சுப்போ, இனிமேல் என்னோட கேட்காத என்ற மாதிரி உங்களை விட்டு விலகுவார்கள். எதன் மூலமாக? உங்களுக்கு நல்லதை சொல்லிவிட்டு விலகுவார்கள், நல்லதை காட்டி விட்டு விலகுவார்கள். சில பேர் உண்மையை சொல்லாத போயிடுவாங்க. ஆனால் இப்படி திடீர்னு போயிட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வழி திறக்கும், ஒரு வழி கிடைக்கும். அவர்கள் இருக்கிற வரை உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது, அவர்கள் அந்தாண்டா போனால் தான் உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு செய்து தரும். நீங்கள் இன்னும் நுட்பமான விஷயத்தை கேட்கணுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதோடைய கணக்கை வாங்கி அந்த கணக்கின் மூலமாக இந்த ஆண்டு ஓராண்டு வரையும் எப்படியெல்லாம் தன்னுடைய பலன் நடக்கும், அதை எப்படியெல்லாம் செய்து மேலும் மேலும் விருத்தியாக வைக்கலாம், இந்த நுட்பம்லாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பல பேரும் பல விதமான கேள்விகளை தந்தாலும் அந்த கேள்விகளின் நுட்பத்தை உணர்ந்து நாங்கள் புது விதமாக உங்களுக்கு புரியும் அளவிற்கு பல விஷயங்களை செய்து தந்து கொண்டிருக்கிறோம். பரிகாரம் என்பது உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதுதான் பரிகாரம். உங்களை நீங்கள் உணர்ந்து எங்கு பேச வேண்டும், எங்கு பேச வேண்டாம் என்பதை உணர்ந்து கொண்டால் அற்புதமான பரிகாரம். சில நேரங்களில் இயற்கையாகவே அந்த பரிகாரத்தை செய்துவிடும், அதற்கு அலைய வேண்டிய அவசியமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலாம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு, கடக மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான காரியங்கள் சிறப்பாக நடக்கும். வீட்டில் சிறு சண்டையும் உண்டு, பெரு சண்டையும் உண்டு. அந்த சண்டை சச்சரவினால் மன தளர்வு ஒரு சிலருக்கு உண்டு. சிலருக்கு கண்ணை செக் பண்ணுறதுக்காக போக வேண்டிய சூழ்நிலை வரும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போகலாம், பயணத்தில் பிரச்சனை வரலாம், பொருளாதாரத்தில் சிறப்பினை தருமா என்ற கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிடாத
கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மறுபடி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மறந்துடுவீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். மற்றவர்களோடு செயல்படும்போது நீங்கள் மாட்டிலே செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்தவங்க பார்த்து என்னப்பா இவ்வளோ நேரம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை புதுவிதமான ஒரு செயல்பாட்டை உருவாக்குகின்ற தன்மை உங்களுக்கு இப்பொழுதுக்கு வரும். உங்களுடைய வளர்ச்சியில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த ஒரு மாதத்தில் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டால் பல மாதங்களாக எதிர்பார்த்தது இந்த மாதத்தில் வரும். அது திறவுகோல் தானே. நீராசிக்குள் சில கிரகங்கள் வரும்போது நீரடித்து விலை போவதில்லை, நீரும் நீரும் பிரிந்து போவதில்லை, இணைந்து போவோம். அப்படி தான் இங்கே இருக்க சந்திரனும் அங்கே இருக்கிற சூரியனும் ஒன்றுக்கொன்று தரம் வாய்ந்ததாகவும் தன்மான உணர்வு வாய்ந்ததாக இருப்பதனால் விருச்சிக ராசி நேயர்கள் மிகவும் அற்புதமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து எவரும் ஒருவருக்கொருவர் கோபத்தை செய்யாதீர்கள். உங்களுக்கு சில கோபத்தால் தன்னுடைய நடக்கிற காரியத்தெல்லாம் நடக்காதபடி கெடுத்து விட்டுருவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டியதை பொறுமையாக இருந்துவீங்க. அதனால் கிடைக்கிற பலனும் கிடைக்காமல் போய்விடுவதற்கான வாய்ப்பை நிறைய பட்டிருப்பீங்க. அது மாதிரி செய்யாதீர்கள். விருச்சிக ராசி நேயர்களில் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, மிக அற்புதமான மனிதர்கள். இவர்கள் மற்றவர்கள் செய்த சாதனையெல்லாம் தனக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு தன்னோட பயணப்பாதையில் சிறப்பாக போகிறவர்களும் உண்டு. ஆகையினால் இந்த கடக மாதத்தில் துளாராசியில் பிறந்தவர்கள் அவருடைய பயணப்பாதை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கான இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வழிவகை வழங்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது தற்காலிகமான கோச்சார பலன்கள் தான். உங்களை பற்றிய முழு விவரங்கள் இந்த கோச்சார பலனோடு சேர்ந்து தெரிந்து கொள்வதற்கு எங்களிடம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து ஜாதகம் கழித்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எந்த அட்சரத்தை உச்சரித்து உங்கள் உடலில் இருக்கின்ற ஆத்ம சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களை சார்ந்து இருக்கின்ற திருஷ்டி, ஓமல் இவர்கள் வராதிருப்பதற்கு எப்படிப்பட்ட அட்சரத்தை உச்சரிக்க வேண்டும், அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும், அதை கேட்டு நீங்கள் உணர்ந்து எப்படி செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருவோம். உங்களுக்கு ஓராண்டு கால பலனை நீங்களே புரிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு அதை மாதமாகவும் வாரங்களாகவும் பிரித்து கொடுத்திருப்போம். அது 7 நாள் சனி முதல் கோச்சார பலன்கள் நகர்வு மூலமாக அனைத்தையும் கணித்து அதோடு இப்பொழுது உள்ள இந்த கோச்சார பலனையும் சேர்த்து விளக்கமாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்து எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதில் சுட்டி காட்டியிருப்போம். ஒரு வீடியோவில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து வானமண்டலத்தோட அந்த இசையோடு கலந்து செயல்படுவது போல் ஒரு வீடியோவை அமைச்சு தருவான். உங்கள் குடும்பத்தாருடைய ஃபோட்டோவும் ஜாதக கட்டத்துக்குள்ளேயே போட்டு அந்த ஜாதக கட்டத்தின் மூலமாக நீங்களே உங்கள் உறவினர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கான உங்களுக்கு சரியான அனுபவ உண்மைகளை உங்களுக்கு சொல்லித் தருவோம். இப்படி பல உங்களை சார்ந்து நீங்கள் உயர்வதற்கான வழிகளை காட்டுகின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து என்னை அணுகினால் நான் உங்களுக்கு சரியான பலன்களை முறையானபடி நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய பலன்களை தெளிவாக கூறும் வகையில் அதற்கு நாங்கள் ஒரு 3 நாளிலிருந்து 4 நாள்கள் வரையும் எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். காரணம்,
உங்களுடைய ஜாதகத்தை முழுக்க முழுக்க நானே அதை கணித்து என்னுடைய பஞ்சாங்கத்திற்கு இணையாக கணித்து அதன் மூலமாக அந்த ஜாதகம் உங்களுக்கு அனுபவ ரீதியாக வயதுக்கு ஏற்ப நடந்ததா, இப்பொழுது நடக்குதா, அதற்கான அங்க அடையாளங்கள் மச்சங்கள் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய தழும்புகள் இருக்கிறதா, சம்பவங்கள் நேற்று என்ன நடந்தது, அதற்கு முன் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, இப்படி பல உதாரணங்களோடு உங்களை உணர வைத்து உங்களை தெளிவுபடுத்துவதற்காக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.